சொல்கிறா. ஹலோ டேய், ரிசல்ட் வந்துருச்சா? ஆமாம், இப்போ தான் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. என்னென்னு வந்திருக்கு? பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் அத்தனை வாட்டி சொன்னேன், தம்ம விடு விடுன்னு. இப்போ பாரு. சரி விடு, ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். அது இல்லைடா, பயப்படலாம் இல்லை. அண்ணன் வீட்டை பார்த்துப்பான். இருந்தாலும் ஏதோ எல்லாம் டக்குன்னு முடிய போகிற மாதிரி இருக்கு. சரி, நீ முதல்ல வா, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். சரி மச்சான். மச்சான், உனக்கு எதாவது பண்ணணும்னா சொல்கிறேன், நான் பண்ணுறேன்டா. என்ன மச்சான், கடைசி ஆசை கேட்குறியா? டேடி, அப்படிலாம் இல்லைடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. என்ன, லவ்வை மட்டும் சொல்லியிருக்கலாம், அதை மட்டும் சொல்லாமலே விட்டோமோன்னு தோணுது. டே, அந்த இளவு தான்டா நான் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது யாருன்னா சொல்லண்டா, நான் போய் சொல்லி தொலைக்கிறேன். இல்லைடா, நானே சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் மறைச்சு என்ன பண்ண போகிறேன்? சரி, நீயே சொல்லு. சரிடா. சரி, ஓகே, நாளைக்கு கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி, ஓகே மச்சான். இவன் என்ன திடீர்னு கால் பண்ணுறான்? ஹலோ, சொல்லுடா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அது உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே இல்லை, ரொம்ப வருஷமாகவே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ தான் சொல்கிறதுக்கு தைரியம் வந்துச்சு. காலேஜில் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன் தெரியுமா? அன்றைக்கி நீ ரெட் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு பிளாக் கலரில் குட்டியாக அழகாக ஒரு பொட்டு வச்சுட்டு அன்றைக்கி யார்ட்டையோ ஃபோனில் பயங்கர கோவமாக சண்டை போட்டுட்டு இருந்த. ஜென்ரலாக எல்லோரும் கோவமாக இருந்தாங்கன்னா ஃபேஸ் ரொம்ப அகோரமாக இருக்கும். ஆனால் நீ கோவமாக இருந்தப்பையும் எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? இதெல்லாம் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் தைரியமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. சாருக்கு இப்போ எப்படி தைரியம் வந்துச்சா? அது உனக்கே புரியும். சரி, ஓகே. இப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன், இதை எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறேன்லாம் எனக்கு தெரில. ஆனால் இதை நான் சொல்லாமலே போயிட்டேன்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். ஆஹா, வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ம். ஹலோ, சொல்லு சகானா. டேய், என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? சரண் எனக்கு கால் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணான்டா. அது நீதானா? ம். சே, இது தெரியாம இத்தனை நாளாக சுற்றிட்டு இருந்திருக்கேனே. ஆனால் ஏனே தெரியலடா, ஒரு மாதிரி என்கிட்ட சோகமாகவே பேசினான். அதுவா? என்ன நெகட்டிவ்னு வந்திருக்கு? ஹலோ, அது பையனுக்கு லங்ஸ்ல கேன்சர்னு ஒரு புரடா விட்டேன். நம்பிட்டான். அது ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன்.
ஒருவேளை இப்போ வச்சு சொன்னானே. நீ இல்லைன்னா அது கூட. ஒரே நிமிஷம். ஸ்வேதா, இரு, ஸ்வேதா கால் பண்ணுறா, அவளையும் கான்ஃபரன்ஸில் போடுறேன். சரி. ஹலோ டே வசந்த், சொல்லு ஸ்வேதா. என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? எனக்கு சரண் கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணான்டா. ப்ரப்போஸ் பண்ணாடா? ஆமாண்டா. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ Black கலர் ட்ரெஸ்ஸில் ஒயிட் கலர் ஷால் போட்டு எப்படி இருந்த தெரியுமா? உனக்குமா? எனக்கும் மாவா? ஐயோ, என்னடா அப்படியே குழப்பமா இருக்கு. ஒரே நிமிஷம் இருக்க. இவன் என்ன வரா? ஹலோ டேய், என்னாச்சு தெரியுமா? சரண் கால் பண்ணேனா? ஆனா ப்ரப்போஸ் பண்ணேனா? எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு சொன்னா? உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா ஏஞ்சல் மாதிரி இருந்த தெரியுமா? அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்று தான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். இப்போ தான் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இனி நான் நிம்மதியாக சாவேன். நீ இல்லாமல் எப்படி வாழ்கிறதுனே தெரில. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.